இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். கார்ப்பரேட் மாஃபியா குற்றச்சாட்டுகள். அரச விசாரணை ஆணையம் அமைப்பதில் அரசாங்கம் பரிசீலனை. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் முன்னாள் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தொடர்புடைய விவகாரங்கள் உட்பட கார்ப்பரேட் மாஃபியா குற்றச்சாட்டுகளை விசாரிக்க RCI எனப்படும் அரச விசாரணை ஆணையத்தை அமைப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலனை செய்ய தயாராக உள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் வெளிப்படையான மற்றும் சுயாதீனமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ள நிலையில் அதற்கான விசாரணை ஆணையம் அமைப்பதில் அரசாங்கம் திறந்த மனப்பான்மையுடன் அணுகுவதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சட்ட சீர்திருத்தங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் அசலினா ஒத்மான் சயிட் நாடாளுமன்றத்தில் நேற்று வெளியிட்ட எழுத்துப்பூர்வ பதிலில் RCI அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரசாங்கம் நிராகரிக்கவில்லை என்றும், ஆனால் அது குறித்த எந்தவொரு முடிவும் நடைமுறையில் உள்ள சட்ட விதிமுறைகளுக்கு இணங்கவும் தற்போது போலீசார் மேற்கொண்டு வரும் விசாரணையின் முடிவுகளையும் கருத்தில் கொண்டே எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் தற்போது சம்பந்தப்பட்ட அமலாக்க அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் விசாரணைகளில் கிடைக்கும் உண்மைகள், கண்டறியப்பட்ட தகவல்கள் மற்றும் அண்மைய முன்னேற்றங்கள் ஆகியவற்றையும் கருத்தில் கொண்டு மட்டுமே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கார்ப்பரேட் மாஃபியா குறித்த குற்றச்சாட்டுகள் முதலில் ஒரு தகவல் வெளியீட்டாளர் வலைப்பதிவில் வெளியாகி பின்னர் ப்ளூம்பர்க் வெளியிட்ட விசாரணை அறிக்கைகள் மூலம் பரபரப்பை ஏற்படுத்தின. நாட்டில் செல்வாக்குமிக்க சிலர் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய அதிகாரிகளுடன் கூட்டாக செயல்பட்டு நிறுவன கையகப்படுத்தல்களில் முறைகேடு செய்ததாக கூறப்படும் இந்த குற்றச்சாட்டுகள் தற்போது அதிகாரப்பூர்வ விசாரணையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜொஹூர் மாநில தேர்தலில் ஆட்சியை அமைக்கும் அளவுக்கு வெற்றி பெற முடியாவிட்டாலும் மக்களின் குரலை சட்டமன்றத்தில் வலுவாக பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சியாக செயல்பட தேவையான தொகுதிகளில் வெற்றி பெறுவதே தங்களின் இலக்கு என பெரிகாத்தா நேஷனல் தெரிவித்துள்ளது. மாநில அரசின் செயல்பாடுகளை கண்காணித்து பொறுப்புணர்வுடன் செயல்பட செய்வதற்கும் மக்களின் நலனுக்காக வலுவான செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அமைப்பை உருவாக்குவதற்கும் போதுமான இடங்களை கைப்பற்றுவோம் என நேற்று இரவு பரி ரஜாவில் நடைபெற்ற பெர்சத்து டெமி ஜோஹூர் பொதுக்கூட்டத்தில் அக்கூட்டணியின் தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தெரிவித்துள்ளார். மேலும் மாநில அரசு மக்களின் வரி பணத்தை எவ்வாறு செலவிட்டது என்பது குறித்து பொதுமக்களுக்கு தெளிவாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், எந்தவித கண்காணிப்பும் இன்றி அரசு செயல்பட அனுமதிக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளையில் ஜொஹூர் மாநில தேர்தலை மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பாக வாக்காளர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும், அரசாங்கத்தை பொறுப்புடன் செயல்பட வைக்கும் சட்டமன்றத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய சமூகத்தின் ஆன்மீக அடையாளத்தை பாதுகாக்கவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களின் கல்வி சுமையை குறைக்கவும் மடானி அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. சிரம்பான் நகரில் உள்ள விஸ்மா சிலானிஸில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 168 இந்து ஆலயங்களுக்கு 3.36 மில்லியன் ரிங்கிட் நிதியுதவி திட்டத்தையும், B40 குடும்பங்களை சேர்ந்த 4000 சிறுவர்களுக்கான கல்வி மானிய திட்டத்தையும் மனிதவள அமைச்சர் டத்தோசரி ரமணன் ராமகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். அடித்தட்டு மக்களின் முன்னேற்றமே மடானி அரசாங்கத்தின் நோக்கம் என்பதை வலியுறுத்தும் வகையில் இந்த நிதி உதவிகள் நேரடியாக பயனாளிகளிடம் சென்றடையும் திட்டங்களாக அமைகின்றன. 4 முதல் 6 வயதிற்குட்பட்ட 4000 சிறுவர்களுக்கு கல்வி மற்றும் ஊட்டச்சத்து ஆதரவாக மாதந்தோறும் தலா 230 ரிங்கிட் வழங்கப்படுகிறது. இதில் 150 ரிங்கிட் கல்வி கட்டணத்திற்கும் 80 ரிங்கிட் உணவு தொகைக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்து ஆலயங்களின் வளர்ச்சிக்கும் சமூக பங்களிப்பை வலுப்படுத்துவதற்கும் 168 ஆலயங்களுக்கு மொத்தம் 3.36 மில்லியன் ரிங்கிட் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2023 ஆண்டு முதல் இதுவரை மொத்தம் 627 ஆலயங்களுக்கு 12.54 மில்லியன் ரிங்கிட் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஆலயங்கள் வழிபாட்டு தலங்களாக மட்டுமல்லாமல் சமூக மேம்பாட்டின் மையங்களாகவும் செயல்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியை தர்ம பணியாக கருதி முழு பொறுப்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் பயன்படுத்துமாறு ஆலய நிர்வாகிகளுக்கு ரமணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சொல்ற மாதிரி எவ்வளவு நம்மளுக்கு கொடுத்தாலும் பத்தாது, எந்த சமுதாயமும் சரி. சோ நம்மள கூட கேட்போம், ஆனா மக்களை கேட்கிறோம். மக்களை இந்த ப்ரோக்ராம் நல்லது, இந்த ப்ரோக்ராம் நம்மள இன்னும் கூடியா நம்ம செய்யணும், இந்த ப்ரோக்ராம் நல்லது, இந்த ப்ரோக்ராம் அடிஷனல் ஆள்கிட்ட நம்மள கொடுத்தாகணும், மக்கள் சொல்லணும். அப்பதான் பிரதமர் கேட்பாங்க, ஓ மக்கள் சொல்றாங்க,
அத்தனை பேருக்கு தேவைப்படுது, நம்ம கொடுப்போம். ஆனா எல்லாம் வாங்கிட்டு பேசாம இருந்தீங்கன்னா எப்படிலாம் பிரதமருக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து தேவை, சமுதாயம் வந்து தேவை, கூடியா நம்மளுக்கு கொடுக்கணும், இன்னும் நிறைய பேர் நம்மளுக்கு கொடுக்கணும். எங்கிலிருந்து அந்த டாட்டா வரும்? மக்களோட பேச்சிலிருந்து வரும், மக்களோட குரல்ல இருந்து அது வரும். மக்கள் சொல்லி ஆகணும். மேலும் இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக், மனிதவள அமைச்சின் துணை பொதுச் செயலாளர் டாக்டர் ஹஜி முகமது ஷஹாரின் பின் ஒமார், மித்ரா தலைமை இயக்குநர் ரவீந்திரன் நாயர், சட்டமன்ற உறுப்பினர்கள் அருள்குமார் மற்றும் குணசேகரன், செனட்டர் தியாகராஜா ராஜகோபால் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். 2023 ஆண்டு முதல் இந்திய சமூகத்திற்காக செயல்பட்ட பல்வேறு திட்டங்கள் தொடர்ந்து பயனளித்து வருவதாகவும் 2025 ஆண்டில் மட்டும் SDR மற்றும் சாரா திட்டங்கள் மூலம் இந்திய சமூகத்திற்கு சுமார் 1 பில்லியன் ரிங்கிட் நிதி சென்றடைந்துள்ளதாகவும் ரமணன் தெரிவித்தார். மேலும் சமூகத்தை பிளவுபடுத்தும் வதந்திகளை புறந்தள்ளி நாட்டின் முன்னேற்றத்திற்காக அனைவரும் மடானி அரசாங்கத்தின் நீண்டகால வளர்ச்சி பயணத்தில் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் டத்தோசரி ரமணன் ராமகிருஷ்ணன் அழைப்பு விடுத்தார். முன்னாள் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் அசாம்பாக்கியின் பங்கு முதலீடு தொடர்பான விவரங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிடக்கூடிய ஆவணங்கள் அல்ல என்று சட்ட சீர்திருத்தத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோசரி அசாலினா ஒத்மான் சயிட் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று புட்டலிஞ்சையா நாடாளுமன்ற உறுப்பினர் லீ சியன் சுங் எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அமைச்சர், கடந்த 2012 ஆண்டு முதல் இவ்வாண்டு வரை அசாம்பாக்கி மேற்கொண்ட பங்கு பரிவர்த்தனைகள் மற்றும் அவரது பங்கு முதலீட்டின் மொத்த மதிப்பு குறித்த விவரங்களை வெளியிட முடியாது என்று தெரிவித்துள்ளார். கோரப்பட்ட தகவல்கள் விசாரணை ஆவணங்களின் ஒரு பகுதியாக இருப்பதாலும் சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படும் சொத்து அறிவிப்பு விவரங்களாக இருப்பதாலும் அவற்றை பொதுமக்களின் பார்வைக்கான ஆவணங்களாக கருதப்பட முடியாது என்றும் அசலினா ஒத்மான் குறிப்பிட்டுள்ளார். அசாம்பாக்கி அரசு ஊழியர்களுக்கான பங்கு முதலீட்டு விதிமுறையை மீறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 2024 ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாங்க விதிப்படி அரசு ஊழியர்கள் மலேசிய நிறுவனங்களில் 1 லட்சம் ரிங்கிட் மதிப்புக்கு மேல் அல்லது நிறுவனத்தின் 5% மேல் பங்குகளை வைத்திருக்க கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள வணிக வளாகங்களின் தொழுகை அறைகளில் தற்போது வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்துவதற்கு மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் மாநில சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா அனுமதி வழங்கவில்லை என்று ஸ்லாங்கூர் இஸ்லாமிய சமய மன்றமான மஐஸ் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மஐஸ் தலைவர் டத்தோ சலேஹுடின் சைடின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வணிக வளாகங்களில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு அனுமதி வழங்கப்பட்டால் தற்போது அனுமதி பெற்றுள்ள மசூதிகள் மற்றும் பள்ளிவாசல்களில் தொழுகைக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை குறையக்கூடும் என்று தெரிவித்துள்ளார். தற்போது ஸ்லாங்கூர் முழுவதும் 448 மசூதிகளும் 379 பள்ளிவாசல்களும் வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்த அனுமதி பெற்றுள்ளதாகவும் அவை மாநில முஸ்லிம்களின் தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பெரும்பாலான வணிக வளாகங்களுக்கு அருகிலேயே மசூதிகள் மற்றும் பள்ளிவாசல்கள் இருப்பதால் பொதுமக்கள் வெள்ளிக்கிழமை தொழுகையை அங்கு எளிதாக நிறைவேற்ற முடியும் என்றும் டத்தோ சலேஹுடின் சைடின் தெரிவித்துள்ளார். கெடா மாநிலம் படாங் தெராப் மாவட்டத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் 5ஆம் ஆண்டு மாணவர் ஒருவர் 3வது மாடியில் இருந்து தவறி விழுந்ததில் காயமடைந்தார். இதுகுறித்து கெடா மாநில கல்வித்துறை வெளியிட்டுள்ள தகவலில், இச்சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை காஃபா வகுப்பு தொடங்குவதற்கு முன்பு நிகழ்ந்ததாக தெரிவித்துள்ளது. சம்பவத்தின் போது பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை பகுதியில் இருந்த புறாவை அந்த மாணவர் பிடிக்க முயன்ற போது கீழே விழுந்ததாக நம்பப்படுகிறது. இந்நிலையில் பலத்த காயமடைந்த அம்மாணவர் தற்போது அலோர்ஸ்தாரில் உள்ள சுல்தானா பஹியா மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணை நடத்தி வருகின்றனர். அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் சூப்பர் எல்னினோ தாக்கம் தீவிரமடைவதால் மலேசியாவின் சில பகுதிகளில் வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா எச்சரித்துள்ளது. இதுகுறித்து மெட் மலேசிய துணை தலைமை இயக்குநர் அம்போன் டிண்டாங் கூறுகையில், இந்த வலுவான எல்னினோ நிலை இந்த ஆண்டு நவம்பர் தொடங்கி 2027 ஆண்டு ஜனவரியில் உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழைப்பொழிவு குறையக்கூடும் என்றும், குறிப்பாக தீபகற்ப மலேசியாவின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையை சமாளிக்க சம்பந்தப்பட்ட அரசாங்க துறைகள் முன்கூட்டியே தயார் நிலையை தீவிரப்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.